ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் 1/2, 3/4, 5/6, 7/8. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் வேல்யூ கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாங்களா, நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூக்கெல்லாம், அதாவது மேலே இருக்கிற வேல்யூக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும். டினாமினேட்டர் அதாவது கீழே இருக்கிற வேல்யூக்கெல்லாம் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு 1, 3, 5, 7 இதுக்கு காமனாக வகுப்படக்கூடிய ஒரே நம்பர் பார்த்தோம்னா 1 தான். ஸோ இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா 1 வகுத்தல் இங்கே டினாமினேட்டரில் 2, 4, 6, 8. ஸோ இது 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 24. 24ங்கிறது 8ஆல் வகுப்படும், 6ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும், 2ஆலையும் வகுப்படும். அப்போ 1/24. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா 1/24. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் 4/5, 6/8, 8/25. இதுக்கு இதை ஃபைண்ட் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 8,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கூட்டு வட்டியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இங்கே 5%. ஸோ 5% நம்ம எப்படி எழுதுவோம், 100 + 5 105 வகுத்தல் சதவீதத்துக்கு 100ன்னு ரைட் பண்ணுவோம். இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணுமா, 21, இங்கே 20. அப்போ 21 வகுத்தல் 20. இந்த 20ங்கிறது பிரின்சிபல், 21ங்கிறது அமௌண்ட். அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பிரின்சிபல், இங்கே அமௌண்ட் எழுதிக்காங்க. ஸோ பிரின்சிபலுக்கு நேரம் இங்கே 20 இருக்கு, அப்போ 20. அமௌண்ட்டுக்கு நேரம் இங்கே 21. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வருஷம் பாருங்க, 2 வருஷம். ஸோ அதை கொண்டாந்து இந்த பவரில் ரைட் பண்ணிக்காங்க. அப்போ 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தோம்னா 8,000 ரூபா. அதை கொண்டாந்து இந்த இடத்துல பிரின்சிபலுக்கு நேரம் எழுதிக்காங்க. ஸோ இந்த 400 எத்தனை டைம் இருக்குன்னா 8,000 வரும் இன்ட்டு 20. ஸோ நமக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தோம்னா அமௌண்ட்டு தான் 441. அமௌண்ட்லேருந்து இந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் 441லேருந்து 400 போச்சுன்னா 41. ஸோ இங்கே எத்தனையால மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த வேல்யூவை இங்கே 41 × 20 சீக்வல் டு 41 × 20 சீக்வல் டு 820. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 820 ரூபாய். இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல அமௌண்ட் கேட்டாங்களா, ஸோ இங்கே அமௌண்ட்டுங்கிறது 441. அப்போ 441 பெருக்கல் இங்கே என்ன வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த வேல்யூவால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 20 சீக்வல் டு 0,288. அப்போ 8,820 ரூபா தான் டோட்டல் அமௌண்ட். 18 பவர் 7.9 × 3 பவர் 0.1 × 6 பவர் 0.1 டிவைடட் பை 3 பவர் 4 × 6 பவர் 4 equal to 18 பவர் இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 18 பவர் 7.9 இருக்கு. அப்போ 18 பவர் 7.9 இன்ட்டு இங்க பவர் வேல்யூ சேமா இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 3 × 6 18 பவர்ல 0 1 இங்க வகுத்தல் டிவைடட் பை இங்க பவர் வேல்யூ சேமா இருக்கு. ஸோ அதே மாதிரி 3 × 6 18 பவர் 4. ஸோ நெக்ஸ்ட் இங்க பேஸ் வேல்யூ சேமா இருக்கு. அப்போ இந்த பவர்ல இருக்கிற இந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 18 பவர் 7.9 பிளஸ் 0.1 ரெண்டையும் ஆட் பண்ணா 8 பவர் இங்க 18 பவர் 4. ஸோ இது பார்த்தோம்னா a பவர் m டிவைடட் பை a பவர் n equal to a பவர் m மைனஸ் n. ஸோ இது a பவர் m, இது a பவர் n. அப்போ 18 பவர் 8 மைனஸ் 4 equal to 18 பவர் 8ல 4 போச்சுன்னா 4. அப்போ 18 பவர் இந்த இடத்துல என்ன இருக்கு, 4 இருக்கு. ஆன்சர் will be 4. ஆப்ஷன் A is the correct answer. Find the compound interest on rupees 2,000 at 10% per annum for 2 years. இந்த sum previous RRB exam NTPC ல 2022ல கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் 2000 ரூபாய், வட்டி 10%, 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல்ல சம் கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இங்க 10%, 10% 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100ன்னு ரைட் பண்ணுவோம். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ சீக்வல் டு 1/10. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல், இது பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்தது அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் எழுதிக்கோங்க, இந்த இடத்துல அமௌண்ட் எழுதிக்கோங்க. பிரின்சிபலுங்கிறது 10, அமௌண்ட்டுங்கிறது 10 + 1 11. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் பாருங்க, 2 வருஷம். அப்போ பவர்ல 2 போட்டுக்காங்க, இங்கேயும் பவர்ல 2. 10 ஸ்கொயர் 100, அதே மாதிரி 11 ஸ்கொயர் 121. ஸோ நெக்ஸ்ட் இங்க பிரின்சிபல் அமௌண்ட் பாருங்க 2000. அதை எடுத்து இந்த பிரின்சிபலுக்கு நேரா ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 100 எத்தனை டைம் இருக்குன்னா 2000 வரும் இன்ட்டு 20. 100 × 20 2000. ஸோ இது பார்த்தோம்னா அமௌண்ட், அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்ப 121ல 100 பிரின்சிபல் மைனஸ் பண்ணா மீதி 21 தான் இன்ட்ரெஸ்ட். அப்ப 21
பெருக்கல் இங்க எத்தனையால் மல்டிப்ளை பண்ணுவோம் அதே வேல்யூவால இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இங்க 20 அப்போ 20. ஸோ 21 20 420. ஸோ அசல் 2000 வட்டி 10%. 2 வருஷத்துக்கான கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 420. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 1 + 3 + 5 + 7 + up to 21. இந்த சம் 2022 NTPC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஸோ இங்க 1ல இருந்து 21 வரைக்கும் மொத்தமா 11 ஆட் நம்பர் இருக்கு. அப்ப 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. ஆன்சர் வில் பி 121. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 3 + 5 + 7 + up to 19. இந்த சம் சால்வ் பண்ணிருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 17 power cube plus 7 power cube divided by 17 power square plus 7 power square minus x equal to 24. Find the value of x. இந்த sum previous SSC examல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த sum பார்த்தோம்னா a cube plus b cube divided by a square plus b square minus a into b is equal to a plus b. ஸோ இங்க a-ங்கிறது 17, b-ங்கிறது 7. ஸோ இங்க பாருங்க, இது a cube, இது b cube, இது a square, இது b square, இது a into b, இது a plus b. a-ங்கிறது 17, b-ங்கிறது 7, ரெண்டையும் ஆட் பண்ணா 24. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? a into b, a-ங்கிறது 17 into b-ங்கிறது 7 is equal to 119. Answer will be 119. If root of 1 minus 99 divided by 2500 is equal to 49 divided by root of x, then find the value of x. The sum previous railway examல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ரூட்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடும். அப்போ என்ன இருக்குங்க? 1 minus 99 divided by 2500 is equal to இங்க 49 ஸ்கொயர், இங்க ஸ்கொயருக்கு ரூட் போயிடும். அப்போ divided by x. நெக்ஸ்ட் 1 into 2500 minus 99. அப்போ 2500ல 99 போச்சுன்னா 2401 வகுத்தல் கீழே 2500 is equal to இங்க 49 ஸ்கொயர் 2401 divided by x. ஸோ இந்த 2401க்கும் இந்த 2401க்கும் அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ x இந்த பக்கம் வந்து 2500 இந்த பக்கம் வச்சுன்னா x equal to 2500. அப்போ x உடைய வேல்யூ பார்த்தோம்னா 2500 ரூபாய். 1/2 1/2 power minus 2 plus 1/3 power minus 2 plus 1/4 power minus 2 is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1/2 power minus 2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா 1/2 பவர்ல பிளஸ் 1 இருக்கிறதா இருக்கும், ஹோல் பவர் minus 2. ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா? 2 power minus 1 ஹோல் பவர் minus 2 மாறும். ஸோ அப்ப இங்க பவர்ல -1 இருக்கு, இங்க அதுக்கு மேல -2 இருக்கு. ரெண்டையும் பெருக்கும் போது 2 power plus 2 மாறும். 1 into 2 2 minus into minus plus மாறும். ஸோ அதே மாதிரி 2 power 2, அது இங்க பார்த்தோம்னா 3 power plus 2 plus இங்க 4 power plus 2. 2 square 4 plus 3 square 9 plus 4 square 16. மொத்தமா இதை ஆட் பண்ணா 4 plus 16 20, 20 plus 9 29. Answer will be 29. Find the value of sin square 60 degree plus tan square 45 degree plus secant square 45 degree minus cosecant square 30 degree equal to என்ன வரும் கேக்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா SSC எக்ஸாம்ல 2021ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சம் பொறுத்த வரைக்கும் இந்த sin 60க்கும் tan 45 secant 45க்கும் cosecant 30க்கும் வேல்யூ தெரிஞ்ச போது நம்ம ஈஸியா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் sin 60க்கு வேல்யூ பார்த்தோம்னா √3 divided by 2. இங்க என்ன இருக்கு? பவர்ல ஸ்கொயர். அப்ப பவர்ல ஸ்கொயர் பிளஸ் tan 45க்கு 1. அப்ப 1 பவர் ஸ்கொயர். அடுத்தது secant ஸ்கொயர், secant 45க்கு √2. அப்ப √2 ஸ்கொயர் மைனஸ் cosecant 30க்கு வேல்யூ பார்த்தோம்னா 2. அப்ப 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் √3 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும். அப்போ 3 divided by இந்த 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 plus 1 ஸ்கொயர் 1 plus √2 ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும். அப்போ 2 minus 2 ஸ்கொயர் 4. ஸோ இதுக்கு காமனா எல்சிஎம் எடுத்தோம்னா 4, இங்க 3,
ஸோ இங்கே 4, இங்கே 8, இங்கே 16. ஸோ 3 + 4 + 8 15, இங்கே -16. 16 -16ல் 15 போச்சுன்னா -1/4. ஆன்சர் வில் பி -1/4. Principal 6400, rate of interest 25% per annum, number of years 3 years, find the compound interest. இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அசல் பிரின்சிபல் 6400, வட்டி 25%, வருஷம் 3 வருஷம், இதற்கான கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காங்க. இங்க 25%. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம், 125 வகுத்தல் 100, சதவீதத்துக்கு 100. இங்க கேன்சல் பண்ணா 5/4, 25ஆல கேன்சல் பண்ணா 5/4. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல், இது பார்த்தோம்னா அமௌண்ட். அமௌண்ட்ங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல பிரின்சிபல் எழுதிக்கோங்க, இந்த இடத்துல அமௌண்ட். பிரின்சிபல்ங்கிறது 4, அமௌண்ட்டுங்கிறது 5. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் பாருங்க, 3 வருஷம். ஸோ அதை எடுத்து இந்த பவர்ல எழுதிக்கோங்க. 4Q 5Q, 4Q 64, 5Q 125. நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் பாருங்க 6400, 6400. இந்த 64 எத்தனை டைம் இருக்குன்னா 6400 வரும் இன்ட்டு 100. அப்ப நமக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது பார்த்தோம்னா அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ 125ல இருந்து 64 பிரின்சிபலை மைனஸ் பண்ணா மீதி 61. ஸோ 61 இன்ட்டு இங்க எத்தனையால மல்டிப்ளை பண்றோமோ அந்த வேல்யூவால இங்க மல்டிப்ளை பண்ணா 61 × 100 = 6100. ஸோ இது கிடைக்கக்கூடிய காம்பவுண்டர்ஸ் பார்த்தோம்னா 6100. ரூட் ஆஃப் 0.2025 பிளஸ் ரூட் ஆஃப் 0.1225 = என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2025 மட்டும் எடுத்துக்காங்க. இந்த 2025ங்கிறது 45 ஸ்கொயர். அப்போ ரூட்ல இருந்து எடுத்துமா 45. ஸோ இங்க 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப ரூட்ல இருந்து வெளியே வந்தா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 0.45 பிளஸ் இங்க 0.1225 இருக்கு. ஸோ இந்த வேல்யூ பார்த்தோம்னா 35 ஸ்கொயர். அப்போ இங்க 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 0.45 பிளஸ் 0.35 ரெண்டையும் ஆட் பண்ணா 0.8. ஆன்சர் வில் பி 0.8. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ரூட் ஆஃப் 0.3025 பிளஸ் ரூட் ஆஃப் 0.4225 = என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 216 பவர் 2/3 பிளஸ் 1/256 பவர் -3/4 பிளஸ் 32 பவர் 1/5 மைனஸ் 1/10 பவர் -2 = என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 216 6 பவர் கியூப் ரைட் பண்ணலாம் இன்ட்டு இங்க 2/3 இருக்கு பிளஸ் இங்க 256 பவர்ல -3/4 இருக்கு. இது மேல கொண்டு வந்தா இது மைனஸ்ங்கிறது பிளஸ்ஸா மாறும். இந்த 256ங்கிறது 4/4. ஸோ இன்ட்டு இங்க 3/4 இருக்கு பிளஸ் இந்த 32வை 2/5 ரைட் பண்ணலாம் இன்ட்டு இங்க 1/5 இருக்கு. நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 1/10 பவர் -2 இருக்கு. அது மேல வந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறும். அப்போ 10 பவர் +2 -2. ஸோ நெக்ஸ்ட் இந்த 3க்கு 3 கேன்சல் ஆயிரும், 4க்கு 4 கேன்சல் ஆயிரும், 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். 6 ஸ்கொயர் 36 பிளஸ் 4 கியூப் 64 பிளஸ் இங்க 2 இருக்கு மைனஸ் 10 ஸ்கொயர் 100 -2. நெக்ஸ்ட் -2க்கு +2 கேன்சல் ஆயிரும். 36 பிளஸ் 64 100. அதே மாதிரி இங்க +100, இது -100. அப்ப இது அப்படியே கேன்சல் ஆயிரும். = 0. ஆன்சர் வில் பி 0.